இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஹலோ, ஆமாப்பா, ஜியோவில் நேர்லேயே வந்து கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வெளியே வரலையாம், எல்லாம் தீபாவளிக்கு தானா. ஆமாம், ஜியோ ஃபோன் வெளியே வரதுலேருந்து எப்போ வருது இன்னும் வரலையா, நேரில் போய் கேளுன்னு ஒரே தொல்லை. சரி நான் வச்சிடறேன். ஆமாம், நேர்லேயே வந்து கேட்டேன், போதுமா? ஹாய் வியூவர்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, ஜியோ ஃபோன் வெளியிடறதா சொல்லியிருந்தாங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு. அது என்னென்னா வெளியாகல. அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து புது ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து ஜியோ ஃபோன் வரதா சொன்னாங்களே, என்னாச்சுன்னு ஒரே கேள்வி மேலே கேள்வி. அது உண்மையிலுமே என்ன பிரச்சனைன்றது தெரில. ஆனால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஜூன் மாதம் ஜியோவோட 44ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் முகேஷ் அம்பானி பேசும்போது வர செப்டம்பர் 10ஆம் தேதி அன்றைக்கி புதுசாக ஜியோ ஒரு ஃபோன் வெளியிட போகிறோம், அதுவும் கூகுளோடு சேர்ந்து ஜியோஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற புது ஆண்ட்ராய்டு ஃபோனை, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வெளியிட போகிறோன்னு சொல்லியிருந்தார். அந்த அறிவிப்பு அவர் சொன்னதுமே வாடிக்கையாளர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு. ஏன்னா கூகுள்ன்றது ஒரு பெரிய நிறுவனம், ஜியோன்றதும் இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வெளியிடறாங்கன்னா அது சும்மாவா? அவங்க சொன்ன மாதிரியே ஜியோஃபோன் நெக்ஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஏனோ காரணத்தால் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஜியோ ஃபோன் வெளியாகலை. என்னப்பா ஜியோ ஃபோன் வெளியே வரதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வாடிக்கையாளர்கள் எல்லாருமே நேரடியாகவும் சோஷியல் மீடியாஸ்லையும் அது என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஜியோ தரப்புலேருந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்போதைக்கு ஃபோன் வெளியாகலை, நாங்கள் ஒரு மாஸ் எண்ணிக்கையில் வெளியிடலான்னு இருக்கோம், அதனால ஃபோன் வெளியீடு வந்து தீபாவளிக்கு தள்ளி போகிறதா ஜியோ நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. அதை சொன்ன ஆரம்பித்ததுமே நெட்டிசன்கள் எல்லாருமே தங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ வெளியாகிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது, ஜியோ ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டாலுமே ஜியோ நிறுவனம் வந்து பொறுமையாகவே இருந்தாங்க, எந்த ஒரு விளக்கத்தையுமே கொடுக்கல. ஏன்னா இதுவே ஒரு வகையில் நம்ம ஃபோனுக்கு ஒரு ப்ரமோஷனாக அமையட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் ஜியோ தரப்பில் இருந்து ஃபோன் வெளியாகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல. இதுக்கு நடுவில் இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு ஸ்பீச் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து டெக்னாலஜி வேர்ல்டில் சிப்புக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்குது. ஜியோ மட்டும் இல்லாமல் இன்னும் சில பெரிய செல்ஃபோன் நிறுவனங்களே இந்த சிப்பு தட்டுப்பாடால் சில பாதிப்புகளை சந்திச்சுட்டு தான் இருக்குது. இதனால தான் ஜியோவும் தங்களோட புதிய ஸ்மார்ட் ஃபோனை வெளியிடுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபோன் எப்போ தான்ப்பா வெளியாகும் அப்படின்ற வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்பு மட்டும் குறையவே இல்லை. இத்தனைக்கும் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கூட ஜியோ நிறுவனம்னு சொல்லவே இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கும், பேக்கில் ஒரு கேமரா இருக்கும், ஆனால் எத்தனை எம்பின்னு தெரியல. அதே மாதிரி 5G நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் கிடையாது, 4G தான் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. 5Gயும் இல்லை, டெக்னாலஜியும் தெரியல, ஆனாலும் எப்படி எதிர்பார்ப்பு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு காரணமே ஜியோ, கூகுள் அப்படின்ற ரெண்டு பெரிய நிறுவனங்கள் கைகோர்த்துருக்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரைஸ். அதாவது ஜியோஃபோன் நெக்ஸ்ட்டோட விலை வெறும் 3499 ரூபா தான் அப்படின்ற ஒரு தகவல் டெக்னாலஜி வேர்ல்டில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதியான தகவல் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை கேட்டதுமே வாடிக்கையாளர் எல்லாமே என்னது வெறும் 3499 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனா, அதுவும் வாட்ஸ்அப்பில் இருந்து பல அப்டேட்டு, அதுவும் கூகுள், ஜியோன்னு ரெண்டு பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து செய்கிற ஃபோன் இவ்வளோ கம்மி ரேட்டு கிடைக்குதா அப்படின்னு வாடிக்கையாளர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கூகுள் டைப் வச்சுருக்கு, அதாவது கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மேபி கம்மியான நெட்டு இல்லைனா ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோவும் இதில் டைப் ஆகிருக்கிறதால இந்த ஃபோனை வாங்குகிற எல்லாருக்குமே ஜியோ சிம் கார்டிலேருந்து பெரிய ஆஃபர் கொடுக்கப்படலான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கூகுள், இன்னொரு பக்கம் ஜியோ. இது மட்டும் இல்லாமல் 3499 ரூபான்ற கம்மியான ப்ரைஸ், இதுதான் வாடிக்கையாளர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முக்கிய காரணமாக இருக்குது. அவங்க எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறப்போதா இல்லை அவங்க ஏமாற்றம் அடைய போகிறாங்கன்றதை ஃபோன் வெளியானதான் நம்மளாலையும் சொல்ல முடியும்.